வணக்கம் மைவித்தி நண்பா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி வீடியோல பார்க்க போறோம்னா, ஒரு புது நபர் ஓய நம்பர் எப்படி தன்னோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்கிறத பார்க்க போறோம். ஓய நம்பர்ல இன்னைக்கு நிறைய கிரவுண்ட் நம்பரா இருக்கும், இல்லை அடுத்த நம்பரா இருக்க நம்பர் பல மாசமா இருக்க நம்பருக்கு கூட பார்த்தீங்கன்னா தன்னோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண தெரியறது இல்லை. காரணம் என்னன்னா, அதுல இருக்க ஆப்ஷனை அவங்க ஃபுல்லா பார்க்கறது இல்லை. ஏன்னா நான் ஆப்ஷன் அதுலேயே இருக்கு, சேஞ்ச் எப்படி பண்ணணுங்கிறத, பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ண அதுலேயே ஆப்ஷன் இருக்கு. அதை எப்படி ஈஸியா பண்ண போறோம்னா இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த பாஸ்வேர்டு நீங்க மாத்துறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஓஎம் நபர் இருக்காங்க, தன்னோட அப்ளைன் ஐடி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓஎம் அடுத்தடுத்த பிளான் கூட அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பண்ணிருக்கும் போது தனக்கு பிரைவசி வேணும் கூட சில பேர் நினைப்பாங்க. தன்னோட வருமானத்தை யாரும் பார்க்கலாம், தன்னோட வேலையை யாரும் பார்க்கலாம் கூட நினைப்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, செல்லுல இருக்க ஆப்ஷன்லேயே மாத்துறது எப்படி ஈஸியா மாத்துறத நான் சொல்லி தர போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்படி இப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றுறதுக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க, ஆப்பை திறந்துக்குங்க. திறந்து உள்ள போனீங்கன்னா லோடாகி வரும். லோடாகி வந்ததுக்கப்புறம் சைடில் மேலே 3 கோடு இருக்கும். ஓகேங்களா, ரைட் சைடு மேலே 3 கோடு இருக்கும். அந்த கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருந்தா அதில் பழைய பாஸ்வேர்டு இருந்ததுன்னா அந்த பழைய பாஸ்வேர்டை கொடுங்க. ஓகேங்களா, பழைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டுனா அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு கேட்கும். நியூ பாஸ்வேர்டை கொடுங்க. ஓகேவா, உங்களுக்கு பாஸ்வேர்டை கரெக்டாக போடணுனாலும் பார்த்துட்டு கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்போ திருப்பியும் போட்டுட்டு பர்கட் பாஸ்வேர்டு அழுத்தக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். போட்டுட்டு கொடுங்க. ஓகேவா, அப்புறம் உங்களோட பதிவு பண்ண மொபைல் நம்பரை கொடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் உங்கள் கண்ணு முன்னாடி பழைய பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு எல்லாமே போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு சேஞ்சிங் வந்துருச்சா? ஒரு வேளை நீங்கள் சேஞ்ச் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு கூட கொடுக்கலாம். ஓகேவா, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். நீங்கள் இதுலேயும் மறந்துடுவீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டு ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுங்க. ஓகேவா, இப்போ நான் வெளியே போகிறேன். நான் ஓகே, லாக் அவுட் பண்ணிட்டேன். போகிறேன். நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு போனோம்னா திருப்பி ஆப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அப்புறம் நான் க்ளோஸ் கொடுத்துட்டு என்னோடய யூசர் நேம் போடுறேன். ஆல்ரெடி என்னோடய யூசர் நேம் இங்கே தான் இருக்குது. ஓகே, என்னோடய பழைய பாஸ்வேர்டை எடுத்துகிட்டு புது பாஸ்வேர்டை போடுறேன். ஓகேவா, இதான் என்னோடய புது பாஸ்வேர்டு போட்டு இப்போ லாகின் பண்ணுறேன். பாருங்கள், வந்துருச்சா? இப்படி தான் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சினாவே போதும், ஒரு டென்ஷன் இல்லை. நீங்கள் பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் 10 ரூபா சார்ஜ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியும், இல்லை பாஸ்வேர்டு எடுக்க முடியும். ஆனால் இப்படி எடுத்திங்கன்னா எந்த ஒரு சார்ஜ் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த சேனலை உங்கள் தெரிஞ்ச நண்பருக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ எல்லாருக்கும் அனுப்பிவிட்டு ஷேர் பண்ண சொல்லுங்கள். யாருக்காவது இந்த மாதிரி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுல டவுட் இருந்தாலும் அவங்களுக்கு இதை அனுப்பிவிடுங்க. ஓகேவா, மைவித்தி நண்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகேவா, ஓகே நண்பா, பாய்.